Hi, good evening everyone. Today என்ன டாபிக் பார்க்க போறோம்னா இன்னைக்கு ஒரு முக்கியமான டாபிக் தான் பார்க்க போறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரீஸ்ல அதாவது இந்த வேர்ல்டுல பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளே வார் நடந்துட்டு இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் இது முக்கியமான உண்மை நான் பல தடவை நம்ம போஸ்ட் பண்ற வீடியோல இது ரிலேட்டடா போஸ்ட் பண்ற வீடியோல நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா உக்ரைன் அந்த ரஷ்யா அந்த வார் பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா இது ரொம்ப காலமாக நடந்துட்டு இருக்கு அப்படின்றத சொல்ல முடியும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு குறிப்பாக பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டில் ஒரு மிக சிறந்த ஒரு நபர், அதாவது ஒரு ரிச்சஸ்ட் பர்சன் சொல்லக்கூடியவர். அவர் தான் மார்ஸ்க்கு ஹியூமன்ஸ் அனுப்பலான்னு பிளான் போட்டுட்டு இருக்கக்கூடிய நபர், அதாவது இலான் மஸ்க், எக்ஸோட ஓனர். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு எதிராக சில கருத்துக்களை முன் வச்சிருக்காரு. ரஷ்யாவுக்கு எதிராக, அதாவது பல நாடுகள் ஒன்று சேர்ந்து பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான வாரில் இதை எப்படி பாதுகாக்கலாம், இவங்களெல்லாம் எப்படி இது பண்ணுறது, எப்படி நிறுத்தலாம், இந்த வார் ரெண்டு கண்ட்ரிஸுக்குமே வார் நடக்காத மாதிரி எப்படி பாதுகாக்கலாம் அப்படின்ற ஒரு கூட்டத்தில் அவர் பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவர் சில கருத்துக்களை முன் வச்சிருக்காருன்றது தெரிய வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ உக்ரைன் ரஷ்யா ரெண்டு பேருக்குமே ரெண்டு கண்ட்ரிஸ்க்குமே இடையில இந்த மாதிரி வார் நடந்துட்டு இருக்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதில் அவர் குறிப்பாக என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இதிலிருந்து விலகி, அதாவது இந்த பிரச்சனையிலேருந்து விலகி தனிப்பட்ட முறையில் கருத்து சொல்லியிருக்காரு. என்னன்னு சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா உக்ரைன் எப்போவுமே அவங்களுக்கு சப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா வெப்பன்ஸ், அவங்க சைடில் ஃபுல்லாகவே சப்போர்ட் பார்த்தீங்கன்னா அதிகமான சப்போர்ட் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தான் அதிகமாக சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க சைடில் எல்லாமே நிறையா இருக்குது. ஸோ இந்த வாரில் ஜெயிக்கிறதுக்கு அவங்க இந்த வாரில் வெற்றி அடைஞ்சிருக்கான வாய்ப்புகள் உக்ரைனுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு இலான் மஸ்க் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த வாரில் தனிப்பட்ட முறையில், அதாவது ரஷ்யாவோட இருக்கக்கூடிய ஒரு முக்கிய நபர், அவர் பிரசிடெண்ட்டாக இருக்கு, அந்த வாருக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கலாம். ஸோ அவர் அந்த வார்லேருந்து வெளியே வந்தாங்க அப்படின்னா அவர் தாக்கப்படலாம், பயங்கரமாக தாக்கப்படலாம், அவருக்கு எந்த ஒரு சப்போர்ட்டும் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ ஏற்பட்ட ஒரு வார் நடக்கக்கூடியது. ஸோ இலான் மஸ்க் சொன்னது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட நபரை இவர் அந்த வார்லேருந்து வெளியே வந்தார்னா ஸோ இவருக்கு தாக்கக்கூடிய நிறையா இருக்குது அப்படின்னு சொல்ல, அதாவது புட்டின் அப்படின்னு சொல்கிற ஒரு, ஸோ அவர் தான் ரஷ்யாவில் ஒரு பெரிய தளபதின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர் அதுலேருந்து வெளியே வராங்க தாக்கப்படலாம் அப்படின்னு மஸ்கே சொல்லியிருக்காரு அப்படின்றது ஒரு குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுமே, எல்லா கண்ட்ரிஸோட தலைவர்களுமே நிறைய பேசுவாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்த எலான் மஸ்க் சொல்லியிருக்கிறது பார்த்தீங்கன்னா மிக குறிப்பாக பார்க்கப்படுது. அது மட்டும் குறிப்பாக பார்க்கப்படுறது இல்லாமல் அவர் சொல்லக்கூடிய விஷயம் மிகவும் துல்லியமாக இருக்குது அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். ஏன்னா அவர் அனலைஸ் பண்ணி தான் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்கிறாரு அப்படின்றது எல்லாருக்குமே தெரிய வரும். ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காரு, இப்போ உக்ரைன் வாரில் நிறைய கண்ட்ரிஸ் உக்ரைன் தான் நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க. பட் அதில் தான் அவங்க இந்த வாரில் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ கொஞ்சம் விலகி இருப்பது நல்லது அப்படின்ட்டு இதை ஒரு எச்சரிக்கையாக கூட சொல்லலாம். ஸோ அப்படின்னு எலான் மஸ்க் சொல்லியிருக்காரு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லாமல் அவங்க சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை அதாவது உக்ரைன் தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான வார்ஸை அதாவது நடத்தக்கூடிய காரணம் சந்தர்ப்பத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் நடத்திட்டு இருக்கோம் அப்படின்னு உக்ரைன் தரப்புல இருந்து சொல்லப்படுது. ஸோ அதுக்கு தான் இவர் விளக்கம் அளிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ரஷ்யா தரப்புல இருக்கக்கூடியவங்களுக்கு இவர் சொன்னது ஒரு வார்ன் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய, ஏன்னா ஒரு காமன் மேனாக இருக்கக்கூடிய ஒரு நபர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம், அதாவது ஒரு தலை பட்சமாக பேசாமல் கருத்து கணிப்புகளை சேகரித்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தெரிவிச்சிருக்காரு என்பது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் உக்ரைன் ரஷ்யா வாரில் பார்த்தீங்கன்னா இது ஒரு பேசும் பொருளாக இருக்குது. எலான் மஸ்க் இந்த மாதிரி சொன்னது ஒரு பேசும் பொருளாக இருக்குது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ஸோ நீங்கள் இந்த வாரை பற்றி என்ன நினைக்கிறீங்க? எலான் மஸ்க் சொன்னதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உக்ரைனுக்கு யாரெல்லாம் அதிகமாக சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படின்றது உங்களோட ஒப்பீனியன்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அகைன் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோ வெயிட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா அருள் பெஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.